வெல்கம் பேக் டு பிரீத்திஸ் டெஸ்ட் சேனல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது கல்யாணம் விட்டு வறுத்தரிச்ச சாம்பார். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தால் இந்த சாம்பார்ல வச்சிங்கன்னா ரொம்ப அசத்தலாக இருக்கவங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். துவரம் பருப்பு ஒரு சின்ன கப்பில் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஊற வச்சு அதை வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிட்டு தக்காளி பழம் நல்லா 2 பழம் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாமே ஒரு ஸ்பூன் தான் எடுத்துக்கிறேன். கடலப்பருப்பு, வெந்தயம் ஒரு ஸ்பூன், வந்து வெனக்ரிக் இது சீரகம் ஒரு ஸ்பூன், 4 வரமிளகாய், அப்புறம் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுடைய வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ. அதுக்கப்புறம் அரை மூடி தேங்காய் நல்லா வந்து ட்ரையாக வந்து அரைச்சிட்டு அதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லாவே வந்து அரைக்கிறதுக்காக நல்லா ஆற வச்சுருங்க. நம்ம குக் பண்ணுறதுக்காக எண்ணெய் பொரி விட்டுருங்க. எண்ணெயை வந்து ஒரு 4-5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஆரஞ்சு, கொஞ்சமாக வந்து கடுகு ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டே. அதுக்கப்புறம் ஃபியூ வந்து கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ண பிறகு நான் வந்து இன்றைக்கி ஆட் பண்ணுற காய்கறி பார்த்தீங்கன்னா 3 முருங்கைக்காய் நல்லா கட் பண்ணி போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீல வாக்கில் வந்து கொஞ்சமாக வந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவாமல் அப்படியே எடுத்துக்கிறேன். உங்கள் சாய்ஸ், நீங்கள் தோல் சீவம் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு 2 ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எல்லாம் தீ பிடிக்காமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மெயின் டைமில் வந்து அது கொதிக்கிறதுக்குள்ளே, அந்த காய் வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து அந்த ஆற வச்சுருக்க அந்த மசாலா போட்டு நல்லா வச்சுக்கலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து தண்ணி மட்டும் எடுத்து வந்து அரைக்கோங்க. மெயின் டைமில் வந்து அந்த நம்ம 4 விசில் விட்டு அந்த இறக்குன அந்த பருப்பு நல்லா கரைஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா குழைவ கரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்மளை கொதிச்சு எடுத்த பிறகு அந்த ஆட் பண்ணியிருக்க அந்த கிரவுண்ட் மசாலா நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அந்த அரைச்சோட்ட மசாலா நல்லா ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி வந்து லைட்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் சாய்ஸ் தான். அது கொஞ்சம் ஆட் பண்ண உடனே நம்ம வந்து துவரம்பருப்பு நல்லா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா அதை ஆட் பண்ண உடனே கொஞ்சம் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க திருப்பியுமே. இப்போ வந்து நல்லா வந்து கொதிச்சு வந்திருக்கும். நல்லா ரா ஸ்மெல்லாம் போன பிறகு நான் வந்து 2 ஸ்பூன் வந்து கல்லுப்பு எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து அந்த புளி கரைசல் எடுத்துக்கோங்க. புளி கரைசல் ஆட் பண்ணும்போது புளியெல்லாம் பல்ப் அப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ராக் சால்ட் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் 3 ஸ்பூன் எடுத்துக்கிறேன் எங்கள் அளவுப்படி. ஏன்னா வந்து நம்ம தேங்காய் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சமாக ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால நான் வந்து உப்பு கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து சாம்பார் நல்லா அரைச்சி விட்ட மாதிரி நல்லா கமகமான வாசனை சூப்பராக இருக்கும். அப்போ நான் திறந்து பார்க்கும்போது ஃபைனலாக வந்து நீங்கள் கார்னிஷ் பண்ண கொத்தமல்லி மட்டும் கொஞ்சம் தூவி இறக்குனீங்கன்னா ரொம்ப அருமையான சுவையான அரைச்சி விட்ட கல்யாண சாம்பார் ரொம்ப ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நெக்ஸ்ட் என்ன ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் ஃப்ரெண்ட்ஸ்.